வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு உன்னதமான மாயை பற்றி பார்க்க போகிறோம். இது போன 2 வீடியோக்களோட தொடர்ச்சி தான். போன 2 வீடியோக்கள்லையும் தாமசிக் மாயை அப்புறம் ராஜசிக் மாயை இது 2 பற்றி சொல்லியிருந்தேன். தனித்தனி வீடியோ போட்டிருக்கிறேன். பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள். அதை பற்றி அனைத்து தகவல்களும் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த வீடியோவில் ஒரு உன்னதமான மாயை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வாழ்க்கையும் சரி நம்ம ஆன்மாவையும் சரி உயர்த்துகின்ற ஒரு புதுவித மாயை, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். புதுவித மாயை இல்லை, இது ஆல்ரெடி இருக்குது, உங்களுக்கு தெரியாதனால இது ஒரு புதுவிதமான மாயை. அதாவது சாத்விக மாயை அப்படின்ற பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாத்விக மாயை அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். சாத்விக மாயை அப்படின்றது நம்மளை அறிவு, ஞானம், அமைதி, நன்மை இந்த மாதிரியான நற்செயல்களை நோக்கி இழுத்து செல்லும் ஒரு நல்ல மாயை அப்படின்ட்டு சொல்லலாம். இதுவும் மாயை தான், ஆனால் இந்த உலகத்தில் கண்ணுக்கு தெரியாத இன்னொரு அழகான உலகத்தை காட்டுற ஒரு நல்ல விதமான மாயை அப்படின்னு சொல்லலாம். நம்மளை நற்பாதையில் செலுத்தி வாழ்க்கையில் உயரச் செய்கிற நல்ல மாயை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த சாத்விக மாயை புரிகிற மாதிரி சொன்னால், நல்ல மனிதனாக இருக்கணும் என்ற எண்ணம், யாருக்கும் கஷ்டம் தராமல் இருக்கணும் அப்படின்ற உணர்வு, தியானம், ஆன்மீகம், பூஜை பற்றிய ஆர்வம், நான் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன் என்ற தெளிவான முடிவு, இது எல்லாம் தான் சாத்விக மாயை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த சாத்விக மாயை உருவாக்குற ஒரு அனுபவங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த சாத்விக மாயை எப்படி செயல்படுது நம்ம வாழ்க்கையில், நம்ம அன்றாட வாழ்க்கையில் இது எப்படியெல்லாம் செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மனதை சுத்தப்படுத்தி நல்லது பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தை மனசுக்குள்ளே விதைக்கிற ஒரு முக்கியமான செயலை இந்த சாத்விக மாயா அப்படின்றது செய்யுது. ஏன்னா மனம் சுத்தமாக இருந்தால் தான் நீங்கள் அனைத்து விஷயங்களையும் சுத்தமாகவும் தெளிவாகவும் செய்ய முடியும். அதனால் மனதை சுத்தப்படுத்துகின்ற முதல் செயலை செய்யுது. இரண்டாவது பார்த்திங்கன்னா ஆசைகளை கட்டுப்படுத்தி இந்த வாழ்க்கையை துன்பம் இல்லாமல் இன்பமாக கொண்டு செல்ல வழிவகுக்குது. அதாவது ஆசைகள் தான், அந்த ஆசை தான் பார்த்திங்கன்னா உங்களோட எல்லா வகையான துன்பத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆசைகளை கட்டுப்படுத்துகிற வேலையை இந்த சாத்விக மாயா செய்யுது. ஈகோவை டோட்டலாக எடுத்துட்டு அந்த மனிதனை மென்மையான மனமுடைய மனிதனாக மாற்றுது. அந்த ஈகோ இருந்தால் தான் அவன் ரொம்ப ஹார்டாக இருப்பான், மற்றவங்கள்ட்டையும் சரி அவங்களோட உறவினர்கள்ட்டையும் சரி. அதே அந்த ஈகோவை எடுத்துட்டா அப்படின்னா மனதளவுலையும் சரி மனதளவில் ரொம்ப சாந்தமாக இருக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ 4வது, இந்த சரீரத்தில் இருக்கிற ஆன்மாவை பற்றிய சிந்தனையை வளர்த்து அந்த ஆன்மாவை உணர்வதற்கான வழிகளை ஏற்படுத்துது. அதாவது இந்த உடம்பு அழியக்கூடியது, ஆன்மா அழியாத நிலை கொண்டது. இந்த உடல் அழிந்ததுக்கப்புறம் ஆன்மா பிரபஞ்சத்தோடு கலந்து அடுத்த ஒரு பயணத்துக்காக தயாராகிடும். அதே அந்த அடுத்த பயணத்துக்கு போகிற ஆன்மாவை எப்படி இந்த உலகத்தில் இருக்குது அந்த ஆன்மாவை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்ற ஒரு நோட்ஸ் கொடுக்குற மாதிரி, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, ஒரு படிக்கிற பையனுக்கு நோட்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த சாத்விக மாயா அவனுக்கு அந்த மனிதனுக்கு ஆன்மா பற்றிய நோட்ஸ் கொடுத்து அவனை இந்த உலகத்தில் சரீரத்தை அழித்து ஆன்மாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான அனைத்து பாதைகளையும் காட்டத் தொடங்குது. இந்த மாதிரியான நற்செயல்களையும் நற்குணங்களையும் ஒவ்வொரு சக மனிதர்களுக்குள்ளேயும் விதைத்து ஒரு நல்ல வாழ்க்கையை அமைக்க உதவும் மாயை தான் இந்த சாத்விக மாயை அப்படின்ட்டு சொல்லலாம். சரி, இந்த சாத்விக மாயை பற்றி முக்கியமான 3 குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது எப்படி உங்கள் வாழ்க்கையில் இந்த சாத்விக மாயை பணியாற்றிக்கிட்டு இருக்குது, இப்போ ஏதாவது வேலை செஞ்சிட்ருக்கு அப்படின்னா நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, உற்சாக ஆசை கிடையாது, உயர்வு நோக்கும் ஆசை. அதாவது ஒரு ஆசையினால் நீங்கள் இன்பப்பட ஆரம்பிச்சிருவீங்க, அது இந்த இது இருக்கிறப்ப இருக்காது. ஆனால் அதே ஆசையினால் நீங்கள் உயர்றதுக்கான வாழ்க்கையில் உயர்வதற்கான அனைத்து பணிகளையும் செய்ய தொடங்குவீங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சாத்விக மாயை உங்கள் வாழ்க்கையில் பயணம் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பணம் சம்பாதிக்கணும் என்ற எண்ணம் வரும். அப்படி வந்துச்சுன்னா அது ராஜசிக் மாயை அப்படின்னு சொல்லலாம். அதே அறிவை சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அதுதான் சாத்விக மாயை அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு செயல்லையும் அடிமைப்படாமல் வாழ கற்றுக் கொடுக்கும். அதாவது எதுக்குமே குழந்தை மாதிரி பிடிவாதம் இல்லாமல் எப்படி இருக்குதோ அதை
அப்படியே ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவம். எனக்கு இதுதான் வேணும், அது இருந்தால் தான் நான் எதாக இருந்தாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிடிவாத குணம், குழந்தை மாதிரி ஒரு பிடிவாத குணம் இல்லாமல் சரி எப்படி இருந்தாலும் சரி எனக்கு போதும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் வந்துட்டு உங்களுக்குள்ளே ஏற்பட ஆரம்பிச்சிடும். 3வது ஆன்மீக கதவு திறக்கும். அதாவது மனசு அமைதியடைந்து தியானம் பண்ண வழிவிடும், கோபம் குறைந்து பாசம் அதிகரிக்கும், ஈகோ குறைந்து உண்மை தெரிய வரும். இந்த மாதிரியான 3 குறிப்புகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து நீங்கள் சாத்விக மாயையோட பயணம் செய்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உணரலாம். சரி, இப்போ இந்த சாத்விக மாயை நம்ம வாழ்க்கையில் இருந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். எந்த செயல்களையும் ஒரு டென்ஷனே இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக செஞ்சு முடிப்பீங்க. எந்த ஒரு செயலுக்கும் வந்துட்டு ஓவர் டென்ஷன் ஆகாமல் அதை வந்துட்டு சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணி அந்த மைண்ட் காமோட வந்துட்டு வேலை பார்த்து கச்சிதமாக 100% தெளிவாக வந்துட்டு முடிப்பீங்க. மனம் எப்போவுமே அமைதியாகவே இருக்கும், காமான ஒரு ஸ்டேட்லேயே வந்துட்டு இருக்கும். எப்போவுமே எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் இப்படி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அமைதியான நிலைமையிலேயே வந்துட்டு இருப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோபப்பட்டுக்கிட்டு இருந்த நீங்கள் இந்த சாத்விகமாகி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த கோபம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரியான ஒரு நிலைக்கு வந்துட்டு நீங்கள் போயிருப்பீங்க. கோபமே வராது. இந்த மனம் வந்துட்டு அமைதி அடைந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட கோவப்பட்டு இருந்த நீங்கள் கோபம் படாமல் வந்துட்டு இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. யாரையும் ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதளவுலையும் நினைக்க மாட்டீங்க. உங்கள் வார்த்தைகளில் கூட அதை யோசனை பண்ணி கரெக்டாக பேசணும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி சிந்தனை செய்து பேச ஆரம்பிப்பீங்க. யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டீங்க, மனதளவில் கூட துன்புறுத்த மாட்டீங்க. அவங்க யாராக இருந்தாலும் வாழ்க்கை அப்படின்றது என்ன அப்படின்னு ஒரு டீப்பாக வந்துட்டு தெரிஞ்சுவீங்க. அதாவது ஆழமான அறிவு வந்துட்டு கிடைக்கும். ஆன்மா பற்றிய ஆழமான அறிவு வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீகம்னா என்ன, கர்மானா என்ன, தர்மம்னா என்ன அப்படின்னு அனைத்தை பற்றியும் ஒரு முழுமையான செய்திகள் வந்துட்டு கிடைக்கும். ஒரு புரிதல் வந்துட்டு உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த சாத்விக மாயை பிற 2 மாயைகளில் இருந்து வெளியே கொண்டு வருகிற ஒரு உன்னதமான மாயை அப்படின்னும் சொல்லலாம். சரி, ஏன் இந்த சாத்விக மாயை மட்டும் ஸ்பெஷல் உன்னதமானது அப்படின்னு பார்த்தா, பிற 2 மாயைகள், அதாவது தமசிக் மாயா, ராஜசிக் மாயா, இந்த 2ம் நம்மளை ரொம்ப துன்பப்படுத்தி வாழ்க்கையில் அடக்கி வைக்குது. இதுதான் உனக்கு வாழ்க்கை, நீ இதுக்குள்ளே தான் இருக்கணும், நீ மேலேயும் போகக்கூடாது கீழேயும் போகக்கூடாது, இப்படியே இருந்து நீ இப்படியே வாழ்ந்து இப்படியே செத்து போயிடணும் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே அடக்கி வைக்கிறது தான் அந்த தமசிக் மாயா, ராஜசிக் மாயா அப்படின்றது. ஆனால் சாத்விக மாயா வந்துட்டு அப்படி கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நம்மளை மேலே 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 உயர்த்துகின்ற ஒரு உன்னதமான மாயை அப்படின்ட்டு சொல்லலாம். இதுவே மாயையிலிருந்து வெளியே வர்றதுக்கான முதல் படி அப்படின்னும் சொல்லலாம். இது அதாவது உண்மையை உணர ஆரம்பிக்கும் தருணம். இந்த சாத்விக மாயை உங்கள் லைஃப்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உண்மையை உணர ஆரம்பிச்சிருவீங்க. இந்த வாழ்க்கைனா ஏன் இப்படி இருக்குது, நம்ம எதுக்காக ஜனித்திருக்கிறோம், நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது, எந்த செயலை செய்யணும், எந்த செயலை செய்யக்கூடாது, எப்படி அதை 100% செஞ்சு முடிக்கலாம், எப்படி அதிலிருந்து தவிர்க்கலாம் அப்படின்ற அனைத்துமே வந்துட்டு இந்த சாத்விக மாயை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அவ்வளோதாங்க. இந்த 3 மாயைகள் தான் நம்ம வாழ்க்கையவே புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற முக்கியமான மாயைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த 3 மாயைகளும் நம்மளை கட்டி போடலை. எந்த ஒரு இதுலேயுமே வந்துட்டு நம்மளை கட்டி போடவே இல்லை, நமக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது இந்த 3 மாயைகளும். இதில் தமசிக் மாயை அப்படின்னா சரிவை சந்திப்பீங்க. அதே ராஜசிக் மாயை அப்படின்னா ஊக்கமாக இருப்பீங்க. இதே சாத்விக் மாயை அப்படின்னா ஆன்மீகத்தோட உயர்வை நோக்கி ஆன்மீகத்தோட கலந்து ஒரு உன்னதமாக மேலே உயர்ந்து செல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் இந்த சாத்விக மாயையோட முக்கியமான உண்மையான தத்துவம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 மாயைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்துட்டு அவங்க வாழ்க்கையில் பயணிச்சுக்கிட்டே இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா சரிவை சந்திச்சிருப்பீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுச்சியை சந்திப்பீங்க, அதுக்கப்புறம் திடீர்னு ஆன்மீகத்தில் போக ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ இருக்கிற மனிதர்களில் வேணால் நீங்கள் கூட யூடியூப்பில் அதில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க முக்காசு பேர் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க எல்லாரும். அந்த மாதிரி தான் சரிவை சந்தித்து பின்பு உயர்வதற்கான ஊக்கத்தை பெற்று பின்பு ஆன்மீகத்தில் சென்று ஆன்ம ஆராய்ச்சியை தொடங்கி ஆன்ம அறிவை வளர்த்து சரீரத்திலிருந்து ஆன்மாவை பிரித்து செல்லும் அனைத்து வேலைகளையும் இந்த மாயைகளே வந்துட்டு செய்யுது.
இதுக்குள்ளே இந்த மாயைகளுக்குள்ளே தான் வந்துட்டு இந்த 7 சக்கராக்கள், அப்புறம் இந்த கோஷங்கள், சித்துகள், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும், கர்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது எல்லாத்தையும் உங்களுக்கு 1 by 1 நீ இப்போ இந்த டைமில் இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது இந்த மாயைகள். நீ எதில் இருக்கணும், எதில் இருக்கக்கூடாது, உனக்கு என்ன வேலை கிடைக்கணும், என்ன வேலை கிடைக்கக்கூடாது, நீ எதை கற்றுக்கணும், எதை கற்றுக்கக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லி கொடுக்கறது இந்த மாயைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு மனுஷனை கீழே சாகடிக்கிறது இந்த மாயைகள் தான். அதே மனுஷனை மேலே உயர்த்துறதும் இந்த மாயைகள் தான். இந்த 3 மாயைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அடுத்த சித்துகள் பற்றி சொல்கிறேன். ஒரு 5 வகையான சித்துகள், 5 இல்லை 4 வகையான சித்துகள் வந்துட்டு இருக்குது. அந்த 4-5 வகையான சித்துகளுக்குள்ளேயே அனைத்து சித்துகளும் வந்துட்டு அடங்கிரும். நான் அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.